இன்னைக்கு இந்த இரண்டாம் இழுப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். आज ये दूसरे कीच के बारे में हम देखेंगे. இந்த இரண்டாம் இழுப்புல ये दूसरे कीच के अंदर கர்த்தர் நோவா பார்த்து சொன்னார், परमेश्वर ने नूह से कहा, நீ கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழை உருவாக்கு. तू गोफर के वृक्ष का लकड़ी से अपना एक नाव बना. ஒரு வசனத்துல வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பேழையை உருவாக்கு. तू एक नाव बना. இந்த பேழை அப்படினு சொல்லி வரும்போது जब ये नाव करके बोला जाता है, அது நம்ம ஒரு கப்பல் அப்படினு சொல்லி பார்க்கிறோம். उसे हम एक बोट करके सोचते हैं. அது கர்த்தர் கப்பல் என்று அவன்ට சொல்லல. और परमेश्वर ने उसे जहाज करके नहीं बोला. ஒரு கப்பல் அப்படினு சொல்லி சொல்லல. जहाज करके नहीं बोला. நீங்க எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे तो அது தேபா அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे तेबा करके बोला गया है. இந்த தேபால மொத்தம் 3 எழுத்துக்கள் வரும். और ये तेबा के अंदर 3 अक्षर है. அதுல தாவ் உண்டு, उसमें ताव है, அப்புறம் பெத் உண்டு, उसमें बेत है, அப்புறம் ஹே உண்டு. और हे है. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये तीनों अक्षर मिलकर அது தேபா அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे तेबा बोला जाता है. இந்த தேபான அர்த்தம் என்ன தெரியுமா? ये तेबा का मतलब क्या है? தேபா அப்படினா ஒரு பெட்டி அப்படினு சொல்லி அர்த்தம். तेबा का मतलब एक बक्सा. கர்த்தர் நோவாட்ட என்ன செய்ய சொன்னார்? परमेश्वर ने नूह के पास क्या बोला? ஒரு பெட்டியை உருவாக்க சொன்னார். एक बक्से को बनाने के लिए कहा. அதுக்கு அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் சொன்னார். और उसकी ऊंचाई, चौड़ाई, लंबाई सब बोला. அதனுடைய நீளம் வந்து 300 முழம் இருக்கணும். उसका लंबाई जो है 300 हाथ. அதனுடைய அகலம் வந்து 50 இருக்கணும். और उसका चौड़ाई जो है 50 हाथ. அதனுடைய உயரம் வந்து 30 முழம் இருக்கணும். और ऊंचाई 30 हाथ का होना चाहिए. இப்படி கர்த்தர் அந்த பெட்டியை செய்வதற்கு கர்த்தர் அளவு கொடுத்தார். इस प्रकार परमेश्वर उस बक्से को बनाने का माप दिया. இந்த இரண்டாம் இழுப்புக்குள்ள ये दूसरे खींच के अंदर கர்த்தர் ஒரு பெட்டியை உருவாக்க சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने एक नाव बनाने के लिए कहा है. இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்குது? इस बक्से के अंदर ऐसे क्या गुप्त बात है? அன்னைக்கு ஒரு பெட்டி உருவாக்க சொன்னது உண்மையானால், अगर उस दिन में एक नाव बनाने के लिए बोला वो सच है तो அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு பெட்டி உருவாக வேண்டும். तो आज भी परमेश्वर के लिए एक नाव बनना है. ஏன்னா நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல क्योंकि नूह के समय में जो हुआ அது மனுஷகுமார் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். वो मनुष्य पुत्र प्रकट होने के समय में भी होगा. அன்னைக்கு கர்த்தர் பெட்டி உருவாக்க சொன்னார். उस दिन में परमेश्वर ने नाव बनाने के लिए कहा है. அப்ப இன்னைக்கு உள்ள பெட்டி என்னது? तो आज का बक्सा क्या है? இன்னைக்கு அந்த பெட்டி உருவாக வேண்டும். आज वो बक्सा बनना है. அது என் பார்வைக்கு உருவாகி கொண்டு இருக்குது. वो मेरे नजर में तो वो बन रहा है. கர்த்தர் அந்த பெட்டி உருவாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर उस नाव को बना रहा है. கர்த்தர் இந்த நீதியின் பிரசங்கம் வந்து முதலாவது இழுப்பு. वो धार्मिकता का प्रचार जो है पहला खींच है. ஆனா பெட்டி உருவாக்குதல் வந்து இரண்டாம் இழுப்பு. लेकिन नाव को बनाना दूसरा खींच है. இதுல அவருடைய குடும்பம் முழுவதும் சேர்ந்து உழைக்கிறாங்க. पूरा परिवार मिलकर उसमें मेहनत करते हैं. நோவா மட்டும் செய்யல, केवल नूह नहीं, ஆனா நோவாவுடைய குடும்பம் எல்லாரும் உழைக்கிறாங்க. लेकिन नूह का पूरा परिवार मदद करता है. நோவாவுடைய மனைவி உழைச்சாலா? नूह का पत्नी ने मदद किया. கண்டிப்பா உழைச்சிருக்கணும். जरूर मदद किया நோவாவுடைய होगा. பிள்ளைகள் உழைச்சாங்களா? नूह के बच्चे ने मदद किया. கண்டிப்பா உழைச்சிருக்கணும். जरूर किया होगा. நோவாவுடைய மருமக்கமார் உழைச்சிருப்பாங்களா? और नूह के बहू किए होंगे क्या? கண்டிப்பா உழைச்சிருப்பாங்க. जरूर किए होंगे. எல்லாரும் இந்த இரண்டாம் இழுப்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. सभी लोग दूसरे कीच के अंदर काम करने लगे. இன்னைக்கு நம்ம இரண்டாம் இழுப்புக்குள்ள இருப்போமானால், आज यदि हम ये दूसरे कीच के अंदर हैं तो நம்மளுடைய வேலை என்ன? हमारा क्या काम है? நம்ம பெட்டியை உருவாக்க வேண்டும். हम नाव को बनाना है. இந்த பெட்டி வந்து என்னது? ये नाव क्या है? அது எபிரேய மொழியில தேபா அப்படினு சொல்லி சொல்வாங்க. इब्रानी भाषा में उसे तेबा बोलते हैं. இந்த இன்னைக்கு பாருங்க, இந்த தேபா, देखिए ये तेबा जो है, முதல்ல தாவ், पहला ताव, அதுக்கு பிறகு பெத், उसके बाद बेत. இந்த தாவுக்குள்ள மதிப்பு, ताव का एक मोल है. ஒவ்வொரு அல்பபெட்டுக்கு ஒரு மதிப்பு எண் உண்டு. हर एक अक्षर का एक अंक होता है. அதுல தாவுக்குள்ள மதிப்பு எண் எவ்வளவு அப்படினா, तो ताव का क्या अंक है? அது 400. वो 400 है. அடுத்தது பெத்துனுடைய மதிப்பு எண், और बेत का जो माप है அது வந்து 2. वो 2 है. இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ये दोनों को मिलाएंगे तो அது 402. वो 402 है. கடைசி எழுத்து வந்து ஹே. आखिरी अक्षर है. ஹேனா பாருன்னு சொல்லி அர்த்தம். हे का मतलब देख. என்னத்தை பார்க்கணும்? क्या देखना है? 402 ஐ பாரு. 402 को देखना है. 402 பார்க்கணும். 402 को देखना है. நம்ம யார பார்க்க வேண்டிய இருக்குது? किसे देखना है? இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी समय में 402 என்கிற பெட்டி உருவாக வேண்டிய இருக்குது. 402 ये बक्सा बनना है. அத நம்ம பார்க்கணும். उसे हम देखना है. இந்த 402 என்னது? ये 402 क्या है? பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. हर चीज के लिए एक अंक
अंक होता है। ஆன்டி கிரைஸ்டுடைய வேல்யூ என்ன? एंटी क्राइस्ट का अंक क्या है? 666. 666। யெகோவா தேவனுடைய பேருடைய மதிப்பெண் எவ்வளவு? यहोवा परमेश्वर का नाम का अंक क्या है? 26. 26। இந்த யோதே வாவே, योद हे वाव हे, கையை பார் ஆணியை பார். हाथ को देख खिल्ले को देख। அந்த பேருடைய மதிப்பெண் எவ்வளவு? उस नाव का अंक कितना है? யெகோவா தேவனுடைய மதிப்பு எண் 26. और यहोवा परमेश्वर का नाम का अंक जो है 26 है। எல்லாம் ஞாபகத்துல வைங்க. सब ध्यान में रखना பாருங்க है। பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த நோவாவுடைய பேழை உருவாக்குவதற்கு नूह का नाव को बनाने के लिए இங்க நோவாவுடைய குடும்பம் எல்லாரும் வேலை செய்தாங்க. नूह के सारे परिवार ने काम किया। யாரி ஒருத்தர் குத்திருக்க மாட்டாங்க, कोई भी एक दूसरे को टोचे नहीं होंगे, யார் ஒருத்தர் ஏசிருக்க மாட்டாங்க, कोई एक दूसरे को डांटे नहीं होंगे, ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. हर कोई सपोर्ट कर रहे थे। இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. आज हमें भी एक काम दिया गया நம்ம है। ஒரு பெட்டி உருவாக்க வேண்டி இருக்குது. हमें एक नाव बनाना है। இந்த இரண்டாம் இழுப்புக்குள்ள ये दूसरे कीच के अंदर வர்ற ஒவ்வொருத்தரும் आने वाले सभी யாரெல்லாம் இரண்டாம் இழுப்புக்குள்ள இருக்கிறோமோ जो जो दूसरे कीच के अंदर है, அவங்க யாரையும் குத்த கூடாது, वो किसी को टोचना नहीं चाहिए, யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம், किसी को अपमान नहीं करना, யாரை பற்றி தவற நினைக்க வேண்டாம், किसी के बारे में गलत नहीं யார் सोचना। என்ன சொன்னாலும் பரவாயில்லை, कोई भी कुछ भी क्यों ना कह இந்த दे, உலகத்துல யார் என்ன சொன்னாலும் इस பரவாயில்லை, संसार में कोई भी कुछ भी क्यों ना कह அவங்களுக்காக ஜெபிங்க, दे, उनके लिए प्रार्थना करना है। அவங்களுக்காக ஜெபத்தோடு ஆசீர்வதிங்க. उनके लिए प्रार्थना के साथ आशीष கர்த்தர் दीजिए। பெரிய காரியங்களை செய்து परमेश्वर தருவார். महान कार्य करेगा। உங்க பலூன் உடையவே செய்யாது, கவலைப்படாதீங்க. आपके बलून टूटेगा ही नहीं। பாருங்க இப்ப வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த இரண்டாம் இழுப்புக்குள்ள வரும்போது दूसरे कीच के अंदर आते समय இந்த நோவாவுடைய குடும்பம் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. नूह के पूरा परिवार ने साथ दिया பேழை உருவாக்க பல வருஷம் ஆச்சு, और नाव बनाने के लिए बहुत साल बीत गए, ஆனா ஒற்றுமை விடவே இல்ல. लेकिन उनका एकजुटता नहीं टूटा। எல்லாரும் வேலை பார்த்தாங்க. सभी लोगों ने काम किया। இந்த நோவா அந்த பேழையை உருவாக்கும் போது और नूह जब ये नाव को बना रहे थे, அத தேபா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तेबा बोला जाता இந்த है। தேபாக்குள்ள கிமட்ரியாக்குள்ள அர்த்தம் என்னது? तेबा का गिमट्रिया का मतलब क्या है? 402 பாரு, 402 को देख, அதுல ஒரு வேல்யூ இருக்குது. उसमें एक अंक है। இந்த 402 யாருடைய வேல்யூ? ये 402 किसका अंक है? இது ஆன்டிகிரைஸ்டுடைய வேல்யூ கிடையாது. ये एंटीक्राइस्ट का अंक नहीं है। இது யெகோஷுவாவுடைய பேரின் லக்கம். ये यहोशुआ के नाम का अंक है। யெகோஷுவா பேர் அந்த நீங்க கிமட்ரியா போட்டு பாத்தீங்கன்னா, यहोशुआ के नाम का गिमट्रिया करके देखेंगे तो நீங்க யெகோஷுவா பேர்ல அந்த ஹீப்ரூல நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா, आप यहोशुआ के नाम के लिए हर एक अक्षरों को वो अंक देखेंगे तो அந்த மதிப்பை நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா उस अंक को दोगे तो 402 ன்னு சொல்லி வரும். 402 आएगा। இன்னைக்கு நமக்கு பேழை யாரு? आज हमारा नाव कौन है? 402 தான் நமக்கு பேழை. 402 ही हमारा नाव है। யெகோஷுவாவின் நாமம் தான் நமக்கு பேழை. यहोशुआ का नाम ही हमारा नाव है। அந்த பேழையை உருவாகி கொண்டிருக்கிறது. वो नाव बन रहा है। இந்த பேழை ஒரு பெரிய பேழை உருவாகி கொண்டிருக்குது. एक बड़ा नाव बन रहा है। இந்த பேழை உருவாக்குறது யாரு? ये नाव को बनाने वाला कौन மணவாட்டி है? எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிட்டு और இருக்கிறோம். सारे दुल्हन हम मिलकर बनाते हैं। உலகம் எங்கும் எவ்வளவு மணவாட்டி இருக்கிறாங்களோ, संसार भर में जितने दुल्हन हैं, அவங்க எல்லாரும் ஒத்துமொத்தமா இரண்டாம் இழுப்புக்குள்ள இழுக்கப்படுறாங்க. सब मिलकर एक साथ में वो दूसरे कीच के अंदर खींचे जाते हैं। எல்லாரும் அந்த பெட்டி உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. सभी लोग उस बक्से को बना रहे हैं। சைனால ஒரு கூட்டம் இருப்பாங்க, चाइना में एक झुंड होंगे, அமெரிக்கால இருப்பாங்க, अमेरिका में एक झुंड होगा, ஜப்பான்ல இருப்பாங்க, जापान में होगा, நேபாளல இருப்பாங்க, नेपाल में होगा, இந்தோனேஷியால இருக்கிறாங்க, इंडोनेशिया में होगा। இப்படி 200 தேசத்திலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ऐसे 200 देशों में भी परमेश्वर ने रखा அங்க है। பேழை உருவாகி கொண்டிருக்கிறது. वहाँ नाव बन रहा है, ஒரு பெட்டி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. एक बक्सा बन रहा है।